முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாவது முறையாக கிளஸ்டர் ஏவுகணையை பயன்படுத்திய ஹவுதிகள். 20 லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கர்களில் தஞ்சம். போக்குவரத்தை நிறுத்திய பென்குரியன் விமான நிலையம். 2 நாட்களில் 4வது முறையாக தாக்குதல் நடத்திய ஹவுதிகள். ஏமன் பிரதமர் கொல்லப்பட்ட நிகழ்வு தங்களை சோர்வடைய செய்யாது என்று பிரகடனம். இஸ்ரேல் தீவிரவாத அமைச்சர் பென்குவிரை குறிவைத்த ஹமாஸ். கடைசி நேரத்தில் ஹமாஸ் உறுப்பினரை கைது செய்ததாக இஸ்ரேல் உளவுத்துறை அறிவிப்பு. இதுவரை 5 முறை தன்னை கொல்ல ஹமாஸ் முயற்சித்துள்ளது. இஸ்ரேல் தீவிரவாத அமைச்சர் பென்குவிர் அச்சம். ஹமாஸ் 20 கைதிகளை விடுவித்தால் உடனே போர் நிறுத்தம் ஏற்படும். தானே அதற்கு உத்தரவாதம் தருவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 2 நாட்களில் 4வது முறையாக இஸ்ரேல் மீது மிக பெரும் தாக்குதல் ஒன்றை ஏமன் ஹவுதி படைகள் நடத்தியுள்ளன. இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஏமன் படைகள் புதன்கிழமை நடத்திய தாக்குதலால் இஸ்ரேலில் சுமார் 20 லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கர்களில் தஞ்சமடைந்தனர். பென்குரியன் விமான நிலையத்தின் சேவை முடக்கப்பட்டது. மத்திய இஸ்ரேல் முழுவதும் அபாய சைரன்கள் ஒலித்துள்ளன. சில இடங்களில் தீப்பிழம்புகள் ஏற்பட்டுள்ளன. புதன்கிழமை 2வது முறையாக கிளஸ்டர் ஏவுகணைகளை ஹவுதிகள் பயன்படுத்தியுள்ளனர். அதாவது நடுவானில் பல சிறிய துண்டுகளாக பிரிந்து ஒவ்வொரு துண்டும் வெடிமருந்துகளை சுமந்து சென்று பல இலக்குகளை தாக்கியுள்ளன. இதனால் இந்த வகை ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த இதுவரை அயன்ட்ரோம்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. 12 நாட்கள் போரின் போது ஈரான் இந்த வகை ஏவுகணையை பயன்படுத்தி இஸ்ரேலை அலற வைத்தது. குறுகிய நாட்களிலேயே இந்த தொழில்நுட்பம் ஹவுதிகளின் கைகளுக்கு கிடைத்துள்ளது. புதன்கிழமை தாக்குதலில் பாலஸ்தீன் 2 என்ற வழக்கமான ஏவுகணையில் கிளஸ்டர் குண்டுகள் பொருத்தப்பட்ட ஏமன் ஏவிய நிலையில் மற்றொரு ஏவுகணையான ஜுல்ஃபிகர் மூலமும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏமன் பிரதமர் கொல்லப்பட்ட பிறகு முதன்முறையாக 2 ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலின் 4 முக்கிய இலக்குகளை குறிவைத்து ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டன. இதனிடையே இஸ்ரேலின் 2 கப்பல்களை குறிவைத்து ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கடைசியாக புதன்கிழமை 2 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எனவே 2 நாட்கள் இடைவெளியில் சுமார் 4 தாக்குதல்களை ஏமன் படைகள் நடத்தியுள்ளன. இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஏமன் படைகளின் வலிமையை எந்த வகையிலும் குறைக்கவில்லை என்று கருதப்படுகின்றது. இஸ்ரேல் தீவிரவாத வலதுசாரி அமைச்சர் இத்தமிர் பென்குவிரை தீர்த்து கட்ட ஹமாஸ் மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக ஷின்பெட் உளவுத்துறை கூறியுள்ளது. காசாவில் மக்கள் கொல்லப்படுவது தவறில்லை, அவர்களை பட்டினி போடுவது தவறில்லை, அவர்களை அந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தி முழுமையாக அவற்றை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க வேண்டும் போன்ற ஆபத்தான தீவிரவாத கருத்துக்களை கூறி வருபவர் இத்தமிர் பென்குவிர். நெதன்யாகு அமைச்சரவையில் முக்கிய அமைச்சராக இவர் இருப்பதோடு அவரது ஆதரவின் பேரிலேயே ஆட்சியும் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இவரை தீர்த்து கட்ட ஹமாஸ் மேற்கொண்ட முயற்சியை தாங்கள் முறியடித்திருப்பதாக இஸ்ரேலின் ஷின்பெட் உளவுத்துறை கூறியுள்ளது. ஆக்கிரமிப்பு மேற்கு கரையின் ஹெப்ரானில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் கிளை உறுப்பினர் ஒருவர் வெடிகுண்டு நிரப்பிய ஆளில்லா விமானம் மூலம் பென்குவிரை கொல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் அதனை முன்கூட்டியே கண்டறிந்து வெடிமருந்துகளை பறிமுதல் செய்து ஹமாஸ் உறுப்பினரை கைது செய்திருப்பதாக ஆக்கிரமிப்பு உளவுத்துறையான ஷின்பெட் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் தன்னிடம் உள்ள 20 கைதிகளை விடுவித்தால் உடனே போர் நின்றுவிடும், அதற்கு தான் உத்தரவாதம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது வலைதளத்தில் ட்ரம்ப் கூறுகையில், ஹமாஸிடம் சொல்லுங்கள், 2, 5 அல்லது 7 என கைதிகளை விடுவிக்காமல் உயிருடன் உள்ள 20 கைதிகளை ஒரே தவணையில் விடுவிக்க சொல்லுங்கள், உடனே போர் நின்றுவிடும், அதற்கு நான் உத்தரவாதம் என்று தெரிவித்துள்ளார். ஹமாஸ் இஸ்ரேலில் இருந்து 251 கைதிகளை பிடித்துச் சென்றது. இஸ்ரேல் சிறையில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகளை விடுவிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது. இந்நிலையில் ஹமாஸின் நிபந்தனையை நிராகரித்து 251 பேரை விடுவிப்பதாக கூறி சுமார் 60,000 காசா மக்களை கொன்று குவித்துள்ளது இஸ்ரேல். 2 லட்சம் பேர் காயமடைந்துள்ளனர். தற்போது முதல் கட்ட கைதிகள் பரிமாற்றத்தில் பல கைதிகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது காசாவில் 20 இஸ்ரேல் கைதிகள் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகின்றது. 25 பேர் இறந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. 2014ஆம் ஆண்டு ஹமாஸிடம் சிக்கிய ஒரு இஸ்ரேல் சிப்பாயின் உடல் உட்பட மொத்தம் 26 உடல்கள் உள்ளன.
மறுபக்கம் 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களின் உடல்களை இஸ்ரேல் தன் வசம் வைத்துள்ளது. ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வரின் உடலும் அதில் அடங்கும். அதேபோல கடந்த 2 வருடங்களில் மேற்கு கரை காசாவில் சுமார் 8000த்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேலின் அராஜகங்களை கண்டுகொள்ளாமல் ஹமாஸிடம் உள்ள 20 பேரின் உயிர் பற்றி ட்ரம்ப் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் தன்னை கொல்வதற்கு இதுவரை 5 முறை முயற்சித்துள்ளதாக இஸ்ரேல் தீவிரவாத வலதுசாரி அமைச்சர் பென் குவிர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஆபத்தான தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் பென் குவிரை கொல்ல ஹமாஸ் திட்டம் தீட்டியதாகவும் அதனை தாங்கள் முறியடித்து விட்டதாகவும் இஸ்ரேலின் உள்நாட்டு உளவுத்துறையான சின்பெட் தெரிவித்தது. இது குறித்து கருத்து தெரிவித்த பென் குவிர், இஸ்ரேல் உளவுத்துறைக்கு நன்றி, அவர்கள் ஹமாஸிடமிருந்து என்னை காப்பாற்றியுள்ளார்கள். இது முதன்முறையல்ல, இதற்கு முன்பு 5 முறை என்னை கொலை செய்ய சதி செய்தார்கள். அது தோல்வியில் முடிந்தது, தற்போதும் தோல்வியில் தான் முடிந்திருக்கின்றது. இது போன்ற மிரட்டல்கள் மூலம் நான் பின்வாங்கப் போவதில்லை. நான் தொடர்ந்து எனது பணியை செய்வேன், தொடர்ந்து ஹமாஸிற்கு எதிராக செயல்படுவேன் என்றும் ஹமாஸை அழிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2வது முறையாக கிளஸ்டர் ஏவுகணையை பயன்படுத்திய ஹவுதிகள். 20 லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கர்களில் தஞ்சம். போக்குவரத்தை நிறுத்திய பென்குரியன் விமான நிலையம். 2 நாட்களில் 4வது முறையாக தாக்குதல் நடத்திய ஹவுதிகள். ஏமன் பிரதமர் கொல்லப்பட்ட நிகழ்வு தங்களை சோர்வடைய செய்யாது என்று பிரகடனம். இஸ்ரேல் தீவிரவாத அமைச்சர் பென் குவிரை குறிவைத்த ஹமாஸ். கடைசி நேரத்தில் ஹமாஸ் உறுப்பினரை கைது செய்ததாக இஸ்ரேல் உளவுத்துறை அறிவிப்பு. இதுவரை 5 முறை தன்னை கொல்ல ஹமாஸ் முயற்சித்துள்ளது. இஸ்ரேல் தீவிரவாத அமைச்சர் பென் குவிர் அச்சம். ஹமாஸ் 20 கைதிகளை விடுவித்தால் உடனே போர் நிறுத்தம் ஏற்படும். தானே அதற்கு உத்தரவாதம் தருவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு.